பல நாள் ஆசை, பல மாத ஏக்கம், பல வருட கனவு. எஸ்சிடிசிக்கு வோல்வோ. ஹாய் காய்ஸ், முகத்தில் அவ்வளோ ஒரு சந்தோஷம். அண்ட் அதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் பின்னாடி நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தான் எஸ்சிடிசி வோல்வோ. ஹிஸ்ட்ரியிலேயே ஃபர்ஸ்ட் டைம்ங்க. இது வரைக்கும் எஸ்சிடிசியில் வோல்வோ இல்லைன்னு எத்தனை பேச்சுகள். இனிமே அது இருக்க போகிறது இல்லை. எஸ், எடுத்தாச்சு. நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆர்டர் போட்டு ஃபர்ஸ்ட் பேட்ச் ஆஃப் வோல்வோ பஸ்ஸஸ், வோல்வோ 9600 செமி ஸ்லீப்பர் பஸ்ஸஸ் வந்தாச்சு. இன்றைக்கி நம்ம அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். பஸ்ஸஸ் எப்படி இருக்குன்னு ஒரு ஓவர்வியூ ரிவ்யூவாக பார்க்க போகிறோம். எக்ஸ்டீரியர், இன்டீரியர்ஸ்லாம் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் கொடுத்துருக்காங்க, எந்த மாதிரி பஸ்ஸை நம்ம எஸ்சிடிசி எடுத்திருக்காங்க, எல்லாமே இன்றைக்கி டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். எஸ்சிடிசி பல்லவன் ஹவுஸில் இருக்கும். பல்லவன் ஹவுஸ் டிப்போ இருக்கும். எஸ்சிடிசியோடைய மெயின் ஆஃபீஸே அதுதான். ஸோ அங்கே தான் வந்திருக்கும். எனக்கு பின்னாடி வந்து ஒரு 8 வோல்வோ பஸ்ஸஸ் நின்றுட்டு இருக்குது. ஸோ அதை பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம். எத்தனை பஸ்ஸஸ் ஆர்டர் போட்டிருக்காங்க, எத்தனை வந்திருக்கு, எந்தெந்த ரூட்ஸில் எப்போலேருந்து ஓட ஆரம்பிக்க போகுது, எல்லாமே ஒன்று ஒன்றா பார்க்க போகிறோம். வாங்க கிட்ட போயிடலாம். தூரமாக நின்று பார்க்குறதுக்கு இன்னுமே வந்து எனக்கு பொறுமை இல்லைங்க. கிட்ட போயிடுவோம். அட பார்க்கும்போதே அவ்வளோ கம்பீரமாக இருக்குல்ல. ஏன்னா இது வரைக்கும் எத்தனையோ வோல்வோ பஸ்ஸஸ் நம்ம எத்தனையோ ஸ்டேட்டில் பார்த்துருக்கோம், எத்தனையோ ப்ரைவேட் ஆப்ரேட்டர்ஸ் கிட்ட பார்த்துருக்கோம். பட் நம்ம எஸ்சிடிசியோடைய லோகோ போட்டு அந்த எஸ்சிடிசியை பார்க்கும்போது, அந்த வோல்வோவை பார்க்கும்போது அவ்வளோ ஒரு ஆனந்தம்ங்க மனசில். இந்த வீடியோ ஃபுல்லாக நான் வந்து கொஞ்சம் ஹைப்பாக தான் பேசிக்கிட்டு இருப்பேன், கொஞ்சம் அப்படியே வந்து எக்ஸாஜரேட் பண்ணி தான் பேசிக்கிட்டு இருப்பேன். ஏன்னா இதோடைய காத்திருப்பு, இதுக்கு வெயிட் பண்ணது எல்லாமே வந்து நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற பஸ் ஃபேன்ஸுக்கு தெரியும் எவ்வளோ வெயிட் பண்ணோன்னு. ஃபைனலி நம்ம கண்ணு முன்னாடி வந்தாச்சு. வாங்க, இதோ இந்த பஸ் தான் நமக்காக வந்து ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இதை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் வந்து எக்ஸ்டீரியர்ஸ் பார்த்துட்டு வந்துருங்க. நேற்று தான் இந்த 8 வோல்வோ பஸ்ஸஸும் பெங்களூரில் இருக்கக்கூடிய வோல்வோ இந்தியா ஃபேக்ட்ரியிலேருந்து வந்திருக்கு. ஸோ டெம்பரரி ரெஜிஸ்ட்ரேஷன் போட்டு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க அங்கேருந்து. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாடு ரெஜிஸ்ட்ரேஷன் வந்துடும். ஸோ இந்த இடத்துல வரும். டிஎன் ரெஜிஸ்ட்ரேஷன் போர்டு இந்த இடத்துல வரும். மல்டி ஆக்சில் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம். இத்தனை வருஷங்கள் எஸ்சிடிசி பை ஆக்சிலை மட்டுமே வச்சு ரன் பண்ணிகிட்டு இருந்தவங்க ஃபர்ஸ்ட் டைம் மல்டி ஆக்சில் வச்சு ரன் பண்ண போகிறாங்க. ஒரு வாட்டி ஆன் பண்ண சொல்லி அந்த இன்ஜின் சவுண்டு கேட்டுருவோமா? ரியர் இன்ஜின் சவுண்டு எப்போவுமே அது ஒரு தனி ஹைலைட்டு வோல்வோவில். புது வண்டிங்கிறதுனால ரொம்பவே டியூன்டாக இருக்குது. அந்த இன்ஜின் சவுண்ட் வந்து அவ்வளோ ஹெவியாக கேட்காது, ரொம்பவே டியூன்டாக இருக்குது. பட் ரன் ஆக இன்னும் பல கிலோமீட்டர்ஸ், பல 1000 கிலோமீட்டர்ஸ் ரன் ஆகும்போது அந்த சவுண்ட் இன்னும் நல்லா கணீர்னு கேட்கும். அண்ட் எஸ்சிடிசி வோல்வோ பஸ்ஸஸை கொண்டு வந்தது ஒரு டிஃப்ரெண்ட் லைவரியோடு கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி இருந்த அந்த பேல் க்ரீன் கலர், ஒரு லைட் க்ரீன் கலர் லைவரியோ, இல்லை அதுக்கும் முன்னாடி இருந்த அதோ இந்த மாதிரி ஒயிட் கலர் லைவரியோ கொண்டு வரல. டிஃப்ரெண்ட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு லைட் ப்ளூ கலர் லைவரி கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் ஜாஸ்தி டிசைனும் இல்லை, ஒரே ஒரு கர்வ்டு லைன் மட்டும் போட்டுட்டு அந்த எஸ்சிடிசி பிராண்டிங் போட்டிருக்காங்க. நல்லா இருக்குங்க, சிம்பிளாக நல்லா நீட்டாக இருக்குது. ஆனால் ஒரு சின்ன கோரிக்கை இல்லை, அது ஒரு பெத்த கோரிக்கையாகவே நான் சொல்கிறேன். எதுவும் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் போட்டுற வேண்டாம். மற்ற பஸ்ஸஸ்லாம் பார்த்தீங்கன்னா போட்டிருப்பாங்க. நம்ம எஸ்சிடிசிலையும் சரி, டிஎன்எஸ்டிசிலையும் சரி, இந்த இடம் ஃபுல்லாக வந்து ஏதாச்சும் ஒரு விளம்பரம் போட்டுருவாங்க. அந்த மாதிரி எதுவும் பண்ண வேணாம்னு நினைக்கிறேன். அப்படி விளம்பரம் போகிற ஐடியா இருந்துச்சுன்னா அதோ பின்பக்கம் போட்டுக்கலாம். பின்பக்கம் அவ்வளோ பெரிய கேப் இருக்குல்ல, இந்த மேலே கூட ஒரு கேப் இருக்குது, அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். சைடில் போட்டு அந்த வோல்வோக்கான ஒரு கெத்து போயிடும். ஸோ இவ்வளோ நேரம் நம்ம எக்ஸ்டீரியர்ஸ் எல்லாம் பார்த்துட்டோங்க. சூப்பராக இருந்துச்சுல எக்ஸ்டீரியர் ஷாட்ஸு. லைக் சிம்பிளாக இருந்தாலும் ரொம்பவே வந்து கண்ணுக்கு வந்து அவ்வளோ குளிர்ச்சியாக இருந்துச்சு. ஏன்னா நமக்கு வந்து இப்போ வந்து ஒரு டெசர்ட்டில் போகிறவன் திடீர்னு வந்து தண்ணியை பார்த்தா எவ்வளோ குஷியாகும். அந்த மாதிரி தான் எஸ்சிடிசிக்கு வோல்வோ கிடச்சது.
வழக்கமான பஸ்ஸஸை பார்த்துட்டு இருந்த நம்ம இனிமேல் வந்து லக்ஸரியான ஓலோ பஸ்ஸஸை பார்க்க போகிறோம் அப்படின்னு நினைக்கும் போதே வந்து அவ்வளோ குஷி. ஸோ எக்ஸ்டீரியர் எல்லாம் பார்த்தாச்சு, இன்டீரியர்ஸ் போயிடலாம். எந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸோட பஸ் வந்திருக்கு அப்படிங்கிறத இன்டீரியர் ஷார்ட்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். First time into the interiors of Volvo by SCTC. யூஸ்வலாகவே நம்ம வந்து ப்ரைவேட் Volvo பஸ்ஸஸ்லாம் உள்ளே போகும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும் இன்டீரியர்ஸ். அதே மாதிரி எந்த குறையும் இருக்காதுங்க. Volvoவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ப்ரைவேட்டுக்கு கொடுக்குறீங்களோ இல்லை வந்து கவர்மெண்ட்டுக்கு ஆர்டிசி கொடுக்குறீங்களோ எந்த ஒரு குறைவும் இல்லை. எதுக்கு கொடுத்தாலும் சேம் ஸ்டாண்டர்ட்ஸோட எக்ஸ்டீரியர், இன்டீரியர், சேஃப்டி ஃபீச்சர்ஸ்னு எல்லாம் சேம் ஸ்டாண்டர்ட்ஸோட கொடுப்பாங்க. ஸோ கேபின்லேருந்து பார்த்துட்டு போவோம் என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குன்னு. வழக்கமாக பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஸ்டாஃபுக்கான ஒரு சீட் இருக்கும், அதாவது அட்டண்டருக்கான ஒரு சீட் இருக்கும். நம்ம கண்டக்டர் யூஸ் பண்ணிப்பார் Volvoவில். அண்ட் இந்த பக்கம் இந்த பக்கம் வந்து அந்த Volvo 9600 ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இருக்கக்கூடிய எல்லாமே பக்காவாக இருக்குங்க. முக்கியமாக இந்த சீட்லாம் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், முன்ன பின்ன அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த சீட்லேயே பார்த்திங்கன்னா அந்த சஸ்பென்ஷனோடு இருக்கும். அண்ட் எப்பயும் பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாடு பஸ்ஸஸில் இருக்கக்கூடிய ஒன்று, Volvo வந்தால் மட்டும் விட்டுருவோமா, திருக்குறள் அழகாக வந்து பேஸ்ட் பண்ணி வந்திருக்குங்க. பெங்களூர்லேருந்து வரும்போதே அப்படி பேஸ்ட் பண்ணி வந்திருக்கு. அப்படியே பின்னாடி வந்தோன்னா டிவியும் இருக்குது. ஸோ இன்பில்ட்டாகவே அதை கொடுத்துட்றாங்க. படங்கள்லாம் போட்டு விட்டால் நல்லாயிருக்கும் ஜேர்னியில். ஏன்னா இது வந்து சீட்டர் தான், ஸ்லீப்பர்லாம் கிடையாதுல்ல. ஸோ உட்காந்து பார்த்துட்டே வரலாம். அண்ட் அப்படியே பின்னாடி வந்தோன்னா சீட்ஸோடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லா சீட்லேயுமே வந்து காஃப் சப்போர்ட் வந்துடுது. ஸ்டார்டிங்கில் அந்த ஃப்ரண்ட்லேருந்து லாஸ்ட் சீட் வரைக்கும், லாஸ்ட் ரோ மட்டும் அந்த 5 சீட் இருக்கிற லாஸ்ட் ரோ மட்டும் பார்த்திங்கன்னா காஃப் சப்போர்ட் இருக்காது. மற்றபடி எல்லா இடத்துலையும் காஃப் சப்போர்ட் இருக்குது. சூப்பர். புஷ்பேக் ஃபெசிலிட்டி, Volvo புஷ்பேக் ஃபெசிலிட்டிலாம் சொல்லவே தேவையில்லை, அந்தளவுக்கு நல்லா தாராளமாக இருக்கும். அண்ட் வரும்போதே பார்த்திங்கன்னா பிராண்டிங்கோடு வந்திருக்கு. இந்த இடத்துல யூஸ்வலாக Volvoன்னு இருக்கும், பட் நம்ம SCTC கேட்டு வாங்கியிருப்பாங்க. சேஃப்டி ஃபீச்சர்ஸை பொறுத்த வரைக்கும் Volvo எப்போவுமே பார்த்தீங்கன்னா அதில் வந்து கொஞ்சம் டாப்பாக தான் இருப்பாங்க. இருக்கிற எல்லா ஃபெசிலிட்டிஸும் கொடுத்துருவாங்க. அந்த எமர்ஜென்சிக்கு என்னென்ன சேஃப்டி ஃபீச்சர்ஸ் கொடுக்க முடியுமோ ஆல்மோஸ்ட் எல்லாமே இருக்கும். ஃப்ரண்ட்லேருந்து பார்த்துட்டு வரும். ஸோ ஆரம்பத்திலேயே டிரைவர் கேபின்லேயே ஒரு எக்ஸ்டிங்விஷர் வச்சுருக்காங்க. அண்ட் அது போக இங்கே ஃபயர் அலாரம்லாம் ஏதாச்சும் இருந்தாச்சுன்னா, எமர்ஜென்சி அலாரம் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அந்த இடத்துல பார்த்திங்கன்னா அதுக்கான இண்டிகேட்டர் இருக்குது. பக்கத்துலேயே வந்து கேமரா, இன்பில்ட் கேமராவோட வந்துடும். இந்த பக்கம் ஒன்று, இந்த பக்கம் ஒன்று. அப்புறம் இன்டீரியரில் ஏதாச்சும் இருக்கா? இன்டீரியரில் எதுவும் கேமரா இப்போதைக்கு இல்லை, மேபி SCTC அதை ப்ளேஸ் பண்ணலாம். அண்ட் அது போக பார்த்திங்கன்னா முக்கியமான ஒரு ஃபீச்சர் இந்த ஃபயர் அலாரம் சென்சார். இது வந்து பார்த்திங்கன்னா ஏதாச்சும் ஃபயர் ஆகுது அப்படின்னா இது வந்து சென்ஸ் பண்ணிடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள், லைனாக ஒரு பைப் மாதிரி இருக்கா, பின்னாடி வரைக்குமே இருக்கும். ஸோ அந்த கெமிக்கல் வந்து இதிலேருந்து ஸ்ப்ரே ஆகும். ஃபயர் ஏதாச்சும் வந்துச்சுன்னா அதை அணைக்கக்கூடிய கெமிக்கல் இதிலேருந்து ஸ்ப்ரே ஆகும். அந்த மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. அண்ட் எல்லா விண்டோ பக்கத்துலேயும் அந்த எமர்ஜென்சி பிரேக் ஹேமர் இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம ரிமூவ் பண்ணி கண்ணாடியை வந்து உடச்சிக்கலாம். எல்லா இடத்துலையுமே பார்த்திங்கன்னா எமர்ஜென்சி எக்ஸிட் தான் போட்டிருக்கும். ஏன்னா எல்லா கிளாஸுமே வந்து அந்த ஹேமர் வச்சு பிரேக் பண்ணக்கூடியது தான். அண்ட் அது போக தனியாக ஒரு எமர்ஜென்சி எக்ஸிட் பின்னாடி இருக்கும். இந்த 5 சீட்டுக்கு பக்கத்தில் இங்கே ஒரு எமர்ஜென்சி எக்ஸிட் இருக்கும். இதோ இந்த கிளாஸை உடச்சி இதை புல் பண்ணோன்னா ஓப்பன் ஆகிடும். அண்ட் வேறு என்ன, இங்கே வந்து ஒரு எக்ஸ்டிங்விஷர் இருக்குது. இந்த படிக்கட்டு எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த எமர்ஜென்சி எக்ஸிட்டை யூஸ் பண்ணும்போது இதை வந்து அப்படியே டில்ட் பண்ணி கீழே இறங்குற மாதிரி பண்ணிக்கலாம். அதுக்காக தான் இதை கொடுத்துருக்காங்க. மற்றபடி எல்லா எமர்ஜென்சி ஃபீச்சர்ஸும் நம்ம சொல்லிட்டோம்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாமே இதில் வந்து பக்காவாக இருக்குது. அண்ட் அந்த எமர்ஜென்சி சேஃப்டி ஃபீச்சரில் இன்னொரு விஷயம் சொல்ல மாட்டேன், இந்த SOS பட்டன். நம்ம எங்கெல்லாம் வந்து அந்த எமர்ஜென்சி ஹேமர் பார்த்தோமோ அதுக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா ஒரு எமர்ஜென்சி பட்டனும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஃப்ரண்ட்டில் கேபினுக்கு வந்து அலாரம் போயிடும். புஷ் பேக் ஃபெசிலிட்டி பார்க்காம நம்ம Volvo விட்டு விலக போகிறதில்லப்பா. நல்லா தாராளமாக இருக்குங்க. சூப்பராகவே அந்த ஸ்லீப் லைக் அ பேபின்னு ஒரு டேக்லாம் பார்ப்போம்ல அடிக்கடி நம்ம வந்து கர்நாடகா KSRTCயில், அந்த மாதிரி ஒரு டேக்லைன் இனிமேல் SCTCக்கும் வைக்கலாம்னு நினைக்கிறேன். ஜம்முன்னு இருக்குது. அண்ட் சைட்லேயே பார்த்தீங்கன்னா இந்த ஆம்ரெஸ்ட்டுக்கு கீழே சார்ஜிங் பாயிண்ட் இருக்குது, USB டைப் சார்ஜிங் பாயிண்ட் இருக்குது.
அண்ட் ஃப்ரண்ட்டில் எப்படி பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு டிஸ்பிளே சிஸ்டம் இல்லை அது டிவின்னு சொல்லலாம் கரெக்டாக. டிவி எப்படி இருக்கோ அதே மாதிரி பின்னாடி நடுவுலையும் பார்த்தீங்கன்னா ஒரு டிவி இருக்குது. பட் இது எந்த அளவுக்கு யூஸ் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. நைட் சர்வீஸாக இருந்தால் யூஸ் பண்ண மாட்டாங்க, டே டைம் சர்வீஸாக இருந்தால் கண்டிப்பாக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ எப்படி சீட் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணலான்னு சொன்னோன்னோ அதே மாதிரி ஸ்டீரிங் அட்ஜஸ்ட்மெண்ட்டும் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி. ஓகே ஓகே ஓகே. ஸோ இது ஜஸ்ட் ஒரு ஸ்டாண்டிங்கில் இருந்து எடுக்கிற ரிவ்யூ மட்டும் இல்லாமல் ஒரு சின்ன டிரைவிங்கும் நம்ம பார்க்க போகிறோம் டிப்போக்குள்ளேயே. ஸோ அந்த ரிவர்ஸ் மோட் ஆன் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா அந்த ரிவர்ஸ் கேமராவும் ஆன் ஆகிடுது. பாருங்க, ரிவர்ஸ் ஆன் பண்ண உடனே கேமரா ஆன் ஆகிடுது. ஸோ டிப்போவை சுற்றி ஒரு ரவுண்டு ஸ்பெஷலாக அண்ணங்கிட்ட கேட்டிருக்கோம். ஐயோ 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 சமங்க. ஃபஸ்ட்டு டைம் எஸ்சிடிசி வோல்வோ. இப்போ அந்த கிளைடிங் இருக்குது வேறு லெவலுங்க. எத்தனையோ வோல்வோவில் நம்ம பார்த்துருக்கோம். இப்போ ஃபர்ஸ்ட் டைம் எஸ்சிடிசி வோல்வோ அப்படிங்கிற போது அப்படி ஒரு சந்தோஷமாக இருக்குது. அட்டா 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 அட்டா. அண்ட் ஒன் மோர் ஃபீச்சர் இந்த வோல்வோவில் இருக்கிறது இந்த ஸ்பேஸ், லக்கேஜ் ஸ்பேஸ் பாருங்கள் எந்த அளவுக்கு கொடுத்துருக்காங்கன்னு. இது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா லக்கேஜ் ஸ்பேஸ் தான். அண்ட் அது பக்கத்துலேயே வந்து ஃபியூவல் டேங்க் இருக்குது. ஃபியூவல் டேங்க்கான ஓப்பனிங் ரெண்டு சைடுமே இருக்குது. ஏன்னா டேங்க் வந்து இந்த பக்கமும் இருக்குது அந்த பக்கமும் இருக்குது. ஸோ ரெண்டு டேங்க் இருக்கிறதுனால ஜாஸ்தி ஃபியூவலே வந்து நீங்கள் வந்து லோட் பண்ணிக்கலாம் வால்வோவில். அண்ட் இந்த பக்கம் ஆட் ப்ளூ இருக்குமே, அது அந்த பக்கம் நினைக்கிறேன், மாற்றி வந்துட்டோம். அங்கே இருக்குது, அது வந்து ஆட் ப்ளூ ஆயிலுக்கான டேங்க்கு. ஸோ இப்போ அண்ணா பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி காட்ட போகிறாரு. இது எல்லா வோல்வோலையும் பார்த்தீங்கன்னா மேண்டட்டரியாக வந்துடும். நீங்கள் ஏதாச்சும் ஒரு ஹைட்டான இடத்துக்கு போகிறீங்க, இல்லை ஒரு பெரிய ஸ்பீட் பிரேக்கர் வருதுன்னா இதை யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ அப்படியே வந்து மேலே ஏற்றியாச்சு, இப்போ அப்படியே கீழே இறங்குது. சைட் ஸ்க்ரீன்ஸும் பார்த்தீங்கன்னா நல்லா எல்லாமே நீட்டாக கொடுத்துருக்காங்க. அண்ட் மேட்ச் ஆகிற மாதிரியான கலர். வெளியில் வந்து ஒரு மெட்டாலிக் ப்ளூ கலர் இருக்கிறதுனால உள்ளே வந்து அந்த லைட் கிரே கலரில் கொடுத்துட்டாங்க. நீட்டாக பார்த்துக்கணுங்க. மற்ற எஸ்சிடிசியில் இருக்கிற மாதிரி அழுக்கு பண்ணாமல் நல்லா நீட்டாக பேசஞ்சர்ஸும் பார்த்துக்கணும், அதே சமயத்தில் டிப்போவில் இருந்தும் அதை ப்ராப்பராக பார்த்துக்கணும். இதை நல்லா பார்த்துக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லும்போது எனக்கு ஒன்று ஞாபகம் வருது. வோல்வோடைய மெயின்டெனன்ஸ் எங்கே பண்ண போகிறாங்க. 20 வோல்வோ பஸ்ஸஸ் எடுத்திருக்காங்கன்னு நான் சொல்லியிருக்கேன்ல. ஸோ அந்த 20 வோல்வோ பஸ்ஸஸோட இனிஷியல் மெயின்டெனன்ஸ் யார் பண்ண போகிறா? யூஸ்வலாக பண்ணுற எஸ்சிடிசி டிப்போஸாக தான் இருக்கா, இல்லை வந்து ப்ரைவேட்டுக்கு கொடுக்க போகிறாங்களா? ஏன்னா எம்டிசி எலக்ட்ரிக்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக நீங்கள் பார்த்துருப்பீங்க ப்ரைவேட்டுக்கு கொடுத்து மெயின்டைன் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து வோல்வோக்கு அந்த மாதிரி பண்ணுறாங்களான்னு தெரியல. பட் யார் பண்ணாலும் சரி, வோல்வோங்கிற லக்ஸரியாக அதை மெயின்டைன் பண்ணுங்க, நல்லா நீட்டாக வச்சுக்கணும். இந்த கேங் பாத்லாம் ப்ராப்பராக க்ளீன் பண்ணணும். இந்த சைடில் இருக்கிற ஸ்க்ரீன்ஸ் எல்லாமே வந்து ப்ராப்பராக வந்து டைம் டு டைம் வாஷ் பண்ணணும். அதே சமயத்தில் பேசஞ்சர்ஸ், ட்ராவல் பண்ணுற பேசஞ்சர்ஸ், அப்பாடா சூப்பரான பஸ்ஸு கிடச்சிருச்சு, உள்ளே போயிட்டு வந்து என்ன ரகலை வேணாலும் பண்ணலான்லாம் ஏறக்கூடாது. கொடுக்குற காசுக்கு நல்லா ஜம்முன்னு ட்ராவல் பண்ணுமா, உள்ளே வாங்க, ஜாலியாக தூங்குங்க, ஜாலியாக ட்ராவல் என்ஜாய் பண்ணுங்கள். அதே சமயத்தில் சேஃப்டியாக எல்லா விஷயங்களையும் பார்த்துக்கோங்க. மேலே இருக்கிற ஏசி வெண்ட்ஸு, சைடில் இருக்கிற சார்ஜிங் பாயிண்ட்ஸு எதையும் வந்து ரகலை பண்ணி அடித்து பிடிச்சி எதுவும் வந்து சேதப்படுத்திடாமல் வோல்வோ வரைக்கும் கொண்டு வந்துட்டாங்க. நம்ம எஸ்சிடிசி எவ்வளோ நாள் வந்து வோல்வோ கொடுக்கும் நம்ம வெயிட் பண்ணிட்டு இருந்தோம், கொடுத்தாச்சு. அதை நம்ம ப்ராப்பராக பார்த்துக்கணும். ட்ராவல் பண்ணுற பேசஞ்சர்ஸ் ப்ராப்பராக வந்து அதை மெயின்டைன் பண்ணணும். இன்னொரு சூப்பரான விஷயத்த நமக்கு வந்து அருவி ப்ரோ சொல்லியிருக்காரு. இந்த சீட் மெட்டீரியல், எந்த மெட்டீரியலில் வந்து வெளி கவர் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஈஸியாக ஃபயரில் வந்து தீ பிடிக்காத ஒரு மெட்டீரியலாக கொடுத்துருக்காங்களாம். மெட்டீரியல் பேர்லாம் எனக்கு சரியாக தெரியல, ஆனால் இது அப்படிப்பட்ட ஒரு லேயர் அப்படின்னு சொல்கிறாரு. அப்பா, எத்தனை வோல்வோ பஸ்ஸஸோட கேபினில் பைலட் சீட்டில் உட்காந்துருப்போம். பட் ஃபைனலி நம்மளுக்கு வந்து எஸ்சிடிசி வோல்வோ கேபின் சீட் கிடச்சாச்சுங்க. இப்போ உட்காந்தாதான் உண்டு. ஏன்னா ஆன் ரோட்ஸ் ஓட ஆரம்பிச்சிச்சுன்னா அதுக்கப்புறம் நம்மளுக்கு எல்லாம் பர்மிஷன் தர மாட்டாங்க இங்கே உட்கார்றதுக்கு.
எப்பவுமே கிடைக்கிற அந்த ஒரு ஃபீலிங் தான் ஃப்ரண்ட் சீட்ல உட்காந்தா எப்படி இருக்கும், எந்த பஸ்ல உட்காந்தாலும் அதே ஃபீலிங்கு இன்னைக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா கிடைக்குது. எக்ஸ்ட்ராவா கிடைக்கிறதுக்கான காரணம் எஸ்சிடிசி இந்த ஓல்வோ எடுத்ததுக்கு தான். டிங் டிங்னு அடிச்சா பயங்கரமான சவுண்டு கேட்கும், பட் அது இன்னும் ஃபிக்ஸ் பண்ணலை. இப்போதைக்கு ஓல்வோவுடைய அந்த இன்பில்ட் ஹார்ன் தான் வச்சுருக்காங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து என்ன ஃபேர் வைக்க போகிறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி மக்கள்கிட்ட இருக்கும். எங்களுக்குமே வந்து அதே கேள்வி தான். பட் ரொம்ப அதிகமாகலாம் இருக்காது. நீங்கள் நினைக்கலாம் இந்த மாதிரி ஒரு லக்ஸரி வண்டி கொடுக்கும்போது ஃபேர் வந்து ப்ரைவேட் பஸ் ரேஞ்சுக்கு வச்சுருவாங்க அப்படின்னு நினைக்கலாம். மற்ற ஆர்டிசிஸ் எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் ஹையாக தான் வச்சுருக்காங்க ப்ரைஸ். இப்போ கேஎஸ்ஆர்டிசி பக்கத்தில் கேரளா ஆர்டிசி, கர்நாடகா ஆர்டிசி அதெல்லாம் பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன். இந்த டைப் ஆஃப் பஸ்ஸஸ்க்கு கொஞ்சம் ஃபேர் அதிகமாக தான் வைக்கிறாங்க. எஸ்சிடிசி அந்தளவுக்கு ஹையாக போக மாட்டாங்க, பட் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். யூஸ்வலாக இருக்கக்கூடிய ஏசி சீட்டர்ஸை விட கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். ஃபேர் கொஞ்சம் அதிகமாக வச்சாலும் பரவாயில்ல, மெயின்டெனன்ஸை ப்ராப்பராக தந்துருங்க அப்படிங்கிறது தான் ஒரே ஒரு கோரிக்கையாக இருக்குது. ஏன்னா ஃபேர் வந்து இன்றைக்கி வந்து மக்கள் வந்து ஃபேர் ஜாஸ்தி கொடுத்து போக கூட கரெக்டாக ப்ரிஃபரபுளாக தான் இருக்காங்க. ஃபேர் ஜாஸ்தி இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு தான் இருக்காங்க. பட் மெயின்டெனன்ஸ் ப்ராப்பராக இருக்கணும். அதே சமயத்தில் இன்னொரு விஷயம், என்ன டைமிங் மெயின்டைன் பண்ண போகிறாங்க, என்ன ஸ்பீடில் வந்து இதை மெயின்டைன் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. ஏன்னா யூஸ்வலாக இப்போ இருக்கிற எஸ்சிடிசியோடைய அதிகபட்ச ஸ்பீடு வந்து 80 தான். அதுக்கு மேலே வந்து எந்த ஒரு எஸ்சிடிசியும் போனதாக கிடையாது. அது கூட ஒரு சில பஸ்ஸஸ் மட்டுமே அந்த 80 டச் பண்ணும். மேக்ஸிமம் பஸ்ஸஸ் அந்த 70-75 ஸ்பீட் தான் மெயின்டைன் பண்ணுவாங்க. பட் வால்வோலாம் அந்த மாதிரி பண்ணிடாதீங்க அப்படிங்கிறது தான் ஒரு விஷயமா இருக்குது பல பேர்கிட்ட. 70-75 போனால் வால்வோடைய தரம், வால்வோடைய நிலைமை எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்கள். வால்வோலாம் வந்து அந்த 100 ரேஞ்சில் போடுறது தான் வால்வோ அப்படிங்கிற ஒரு பஸ்ஸுக்கான ஒரு ஸ்டாண்டர்டு அப்படின்னு சொல்லலாம். அந்த ஸ்பீடில் போனாலும் அவ்வளோ சூப்பராக இருக்கும், அவ்வளோ சேஃப்டியாக இருக்கும். அதுதான் வந்து வால்வோடைய தரம். அந்த லெவல் மெயின்டைன் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். யூஸ்வலாக மற்ற எஸ்சிடிசிக்கு 80 லாக் தர மாதிரி இதுக்கு வந்து தர மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அட்லீஸ்ட் ஒரு 100 ஆச்சு வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பட் அது ஆன் ரோட்ஸ் ஹிட் பண்ணும்போது அதை வந்து நம்ம வந்து பார்த்துக்கலாம். டோட்டலாக இப்போ வந்து இந்த டிப்போவில் 8 பஸ்ஸஸ் இருக்குங்க. 1 2 3 4 5 6 7. இன்னொரு பஸ் வந்து அந்த பக்கம் எங்கேயோ டீசல் ஃபில் பண்ணுறதுக்காக போயிருக்கு. ஸோ டோட்டலாக இப்போ 8 இருக்குது. இன்னொரு 12 பஸ்ஸஸ் வர வேண்டியது இருக்குது. ஸோ 12 பஸ்ஸஸ் வந்தோடனே டோட்டலாக 20 பஸ்ஸஸ் இந்த ஃபஸ்ட் பேட்சில் வந்துடும். அண்ட் இந்த 20 பஸ்ஸஸும் ஆன் ரோடு எப்போ வரப்போகுது அப்படின்னு இங்கே இருக்கிற ஸ்டாஃப்ஸ் கிட்ட விசாரித்ததில் இந்த மாதம் எண்ட், அதாவது நவம்பரோடைய லாஸ்ட் வீக் இல்லை டிசம்பர் ஃபர்ஸ்ட் வீக்கில் ஆன் ரோட்ஸ் வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா எஸ்சிடிசி தரப்புலேருந்து டிரைவர்ஸை வந்து வோல்வோ ட்ரைனிங் சென்டருக்கு அமைச்சிட்டாங்களாமா. அவங்க ஆல்ரெடி வந்து அவங்க ட்ரைனிங்கில் தான் இருக்காங்க. அந்த ட்ரைனிங் பார்த்தீங்கன்னா ஒரு 15 days ட்ரைனிங்கு. வோல்வோ கம்பெனிலே வந்து ப்ராப்பராக வந்து வோல்வோ பஸ்ஸஸை எப்படி மெயின்டைன் பண்ணணும், ஹேண்டில் பண்ணணும், டிரைவ் பண்ணணும் எல்லாமே வந்து சொல்லி கொடுத்துருவாங்க. அதுக்கான தனி லைசன்ஸே இருக்குது. வோல்வோ லைசன்ஸே, மல்டி ஆக்சில் லைசன்ஸே இருக்குது. ஸோ அது எல்லாமே அந்த ட்ரைனிங் முடிச்சதுக்கப்புறம் கொடுத்துருவாங்க. ஸோ ஆல்ரெடி போயிருக்காங்க, அந்த ட்ரைனிங்க்கு போயிருக்காங்க. ஸோ அந்த டிரைவர்ஸ்லாம் வந்ததுக்கப்புறம் இன்னும் பேலன்ஸ் இருக்கிற 12 பஸ்ஸஸ் வந்ததுக்கப்புறம் ஆன் ரோட்ஸ் இதை இனாகிரேட் பண்ணி வச்சுருவாங்க. ஃபைனலி எந்தெந்த ரூட்ஸுக்கு இந்த பஸ்ஸஸ் எல்லாம் ஆப்ரேட் ஆக போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஹை டிமாண்ட் இருக்கிற ரூட்ஸ் தான் ஃபஸ்ட்டு போடுவாங்க. அதாவது சென்னை டு பெங்களூர் சொல்லலாம், மெயினான ஐடி ஹப்பு. சென்னை டு கோயம்புத்தூர் சொல்லலாம், சென்னை டு மதுரை சொல்லலாம், சென்னை டு நாகர்கோவில் சொல்லலாம், இல்லைனா இன்டர்ஸ்டேட் ரூட்ஸ் சென்னை டு ட்ரிவாண்ட்ரம் சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி மெயினான ஹாட் ரூட்ஸாக இருக்கக்கூடிய அந்த மெயின் ரூட்ஸில் தான் ஃபஸ்ட்டு 20 பஸ்ஸஸை லான்ச் பண்ணுவாங்க. அண்ட் டிப்போ வந்து ஒரே டிப்போவாக தான் இருக்கும். இப்போதைக்கு வந்து மாறிலாம் டிப்போ கொடுக்க மாட்டாங்க. யூஸ்வலாக வந்து எஸ்சிடிசியில் வந்து மதுரைக்கு ஒரு டிப்போ, திருநெல்வேலிக்கு ஒரு டிப்போ, சென்னைக்கு ஒரு டிப்போ, சென்னையிலே வந்து ஒரு 3 டிப்போ அந்த மாதிரி மாறி இருக்கும். பட் வால்வோக்கு இந்த ஃபர்ஸ்ட் பேட்ச் ஆஃப் பஸ்ஸஸ்க்கு ஒரே டிப்போவாக தான் இருக்கும். அண்ட் மெயின்டெனன்ஸும் தனியாக கொடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். மற்ற பஸ்ஸஸோட மிங்கிள் ஆகாமல் வால்வோக்கு தனி டிப்போ கொடுத்து தனி மெயின்டெனன்ஸ் கொடுக்கலாம் அப்படிங்கிறது வந்து என்னுடைய ஒரு கோரிக்கையாக இருக்குது. ஏன்னா இது வந்து நம்ம கேஎஸ்ஆர்டிசியில் பார்த்துருக்கோம். கர்நாடகா ஆர்டிசி வால்வோக்குன்னு தனி டிப்போ வச்சு மெயின்டைன் பண்ணி ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காங்க வால்வோ பஸ்ஸஸை. ஸோ அதே மாதிரி வந்து எஸ்சிடிசியும் ஃபாலோ பண்ணால் இந்த ஸ்டாண்டர்ட்ஸ், இந்த மெயின்டெனன்ஸ் வந்து தனியாக வந்து மெயின்டைன் ஆகும், சூப்பராக இருக்கும். எஸ்சிடிசி சைட்லேருந்து முதல் பேட்ச் ஆஃப் பஸ்ஸஸ் வோல்வோலேருந்து எடுக்கிறதுனால இப்போதைக்கு செமி ஸ்லீப்பர்ஸ் மட்டுமே ஆர்டர் பண்ணியிருக்காங்க. பட் வரக்கூடிய நாட்களில் ஃப்யூச்சரில் பார்த்தீங்கன்னா வோல்வோவுடைய ஸ்லீப்பர் பஸ்ஸஸும் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதோட இந்த வீடியோ என் பண்ணிக்கிறேன். ஒரு ஷார்ட்டான வீடியோ தான் இருந்திருக்கும். பட் என்ன வீடியோங்க இது, எஸ்சிடிசி இது வரைக்கும் எஸ்சிடிசியில் எடுத்த, நம்ம சேனலில் வந்து எஸ்சிடிசி கவர் பண்ணதுலேயே அதிக சந்தோஷத்தோடு எடுத்த வீடியோ இதுவாக தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு ஒரு ஆனந்தம். பார்க்கலாம் வரக்கூடிய நாட்களில் இது வந்து எப்படி ரன் ஆக போகுது, மக்கள் இதை எப்படி வந்து ஏற்றுக்க போகிறாங்க, அடுத்தடுத்து என்னென்ன வோல்வோ பஸ்ஸஸ் எல்லாம் எஸ்சிடிசி எடுக்க போகுது அப்படிங்கிறத நம்ம ஃபியூச்சரில் பார்க்க போகிறோம். அண்ட் உங்களுக்கும் என்னென்ன தோணுது, இப்போ எடுத்துருக்கக்கூடிய வோல்வோ பஸ்ஸஸ் பற்றின கருத்துக்கள் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நானும் அதை பற்றி தெரிஞ்சுக்கிறேன். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணிவிட்டு சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைபை தட்டி விட்ருங்க. நெக்ஸ்ட் ஒரு அருமையான வீடியோட உங்கள் எல்லாரையும் நான் மீட் பண்ணுறேன். தரேன்.